ஜீமா பிரம்ம சக்தி முண்ட சுவாமி பிரம்ம சக்தி அவன் கையில பிறந்த மகன் கட்டழகன் சுடலை கையில ஓட்டு வாங்கி பூலோகத்து ஜனத்தில் அந்த கன்னியா குமரியில கன்னி பகவதி வாசலில மது வாங்குகிறார் அந்த திரவியத்தை காவலாக காத்தோடு அது நேரம் மாதில் காளி பெரும் புலையில் அந்த திரவியத்தை கொள்ளையிட்டா கொள்ளையிட்டு போனவரை அந்த குடும்பங்களை கருவறுத்த மாவுஷக்கு பின்னவளை கருவடியா பெண்கூடிய கருவடியா பெண்ணனை கருவடித்தா மாயாண்டி. அந்த கருவழித்த கல்வன் யாராக இருந்தாலும் இன்னும் 8 நாளைக்குள்ள பிடித்து அடைப்பேன் என்று என் ஆண்டவன் மாயாண்டி என்று அறியாமல் மந்திரவாதி சபதம் கூறுகின்ற நேரம் அதே 8 நாளைக்குள்ளாக 7 மடங்காவுக்குள்ள இருக்கின்ற அழகான வேத மக்கள் பழிய மக்கள் எல்லாம் சேர்ந்து பயிர் செய்த பயிர்களை மாயாண்டி உடலை அழிக்க அதை ஈவிலக பெரும் பிழையன் வர பெரும்பிளையும் கைநாளை பெத்த மகளையும் வந்த 7 மடம் காவிலை அழகாக நிறைய பூசை வாங்கி கொண்டு என் ஆண்டவன் அழகாக மந்திரவாதி சிவனுக்குள்ளே 3.25 நிமிஷம் அடைபட்டு மந்திரவாதி வம்சத்தை 3.25 நிமிஷம் கழித்து மண்ணோடு மண்ணாக்கி மாயாண்டி உடலை அம்மை இடத்தில் வேண்டிய வரங்களை வாங்கி எங்கே வருகிறார் பூலோக புகழ் வாய்ந்த சுடலை ஐயா சீவன பெரியதில அந்த வானக்குரு சன்னியாசி அவருடைய ஒரு நிலையம் அது வாங்குவாரா அதை விட்டு அந்த சேதுபதி துறை சிவராமத்துறை கோட்டிலிங்கத்துறை அண்ணன் தம்பிமார்களும் சொந்தமாக இருக்கும் 1000 கோட்டை நஞ்ச நிலம். அதை காவலாக இருந்தார்கள் 16 பங்கு தலைவர்மார்கள். அதிலே எல்லாத்துக்கும் இளையவராக இருக்கின்ற ஆர்வ தலைவர் அண்ணமார்களுக்கும் தெரியாமல் யார் ஒருவருக்கும் தெரியாமல் நமக்கு தருகின்ற சம்பளம் பத்தாதே அப்படின்னு 1 கோட்டை நெல் களவு செய்து கொண்டு அதை அறிந்த தலைவர்மார்கள் யார் என்று அறிய வேண்டும் அல்லவா களவு செய்தது யார் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்ல சத்தியப்பிரமாணம் செய்தார்கள். எங்கே சிவனப்பெருமான் அன்னகத்திலே வந்து சத்தியப்பிரமாணம் செய்துவிட்டு வருகின்ற போது வெள்ளாட்டங்கள் ஆய்போலைகள் ஆண்டவன் அழகாக வந்து அந்த வெள்ளாட்டங்கள் அழகாக பிடித்து 16 பங்கு போட்டு அந்த ஒய்காட்டில் பங்கு போட்டதனால் ஆண்டவன் அங்கு அல்லறை சொல்லறை செய்து யார் என்று குறிமகள் வந்து அழகாக குறிகாரி சொல்ல இது சிவனப்பெருமான் மாயாண்டி என்று சொன்ன போது ஒய்காடு நன்னகரத்தில் அழகாக நிறைய பூசை வாங்கி கொண்டு அந்த ஒய்காட்டு தலைவர்மாரிடத்தில் நிலையத்தை வாங்கி கொண்டு ஒய்காடு வந்ததாலே ஒய்காட்டு சுடலை ஐயா ஒய்காட்டு பெச்சியம்மா பிரம்ம சக்தி
என் பேரழகன் முண்டல் சுவாமி சுவாமி அவன் ஒய்யாடு அமர்ந்ததாளே ஒய்யாடு அமர்ந்ததாளே ஒய்யாடு சுடலை என்பார் அமர்ந்ததாளே அவர் ஒய்யாடு அமர்ந்ததாளே காட்டு சுடலையா ஒய்காட்டு சுடலை என்று உலகமெல்லாம் பேர் புகழ்வானதல்லவா? ஆமா. அப்பேற்பட்ட ஒய்காட்டான் சரி எங்கே வந்து குடியிருக்கிறார்? எங்க வருகிறார் ஐயா? குடிகொண்ட தெய்வாதையாக ஆமா செந்தமிழ் பெருத்த நன்னகரமாக விளங்கும் சரி செங்குளமான் நன்னகரம். நன்னகரம். அந்த செங்குளமான் நன்னகரத்திலே அம்மையும் அழகாக திருவரங்கச் செல்வி வாசல் முன்பதாக வந்து அமர்ந்திருக்கிறாரு ஒய்காட்டான். ஆமா. அதோடு மட்டுமில்லாமல் சரி ஊரை காக்கும் தெய்வமாக தெய்வமாக குலத்தாங்கரை அமர்ந்திருக்கிறானே ஆண்டவர் ஒய்காட்டு சுடலை சுடலை அந்த ஒய்காட்டான் சுடலை மாடன் அங்கு வந்து அழகா நிலைய பூசையை வாங்கி கொண்டு அங்கு செங்குளமான நன்னகரத்தில் இருக்கின்ற போது அந்த ஒய்காட்டு சுடலைக்கு சரி அடுத்த வருஷம் கொடை விழாதுல. ஆமா. அதுக்கு முன்ன கூட்டி இந்த வருஷமே கடாய பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு விட்டுருக்காங்க. அது வெள்ளாட்டம் கடாயம் எப்படி தெரியுமா? பிடிக்கும் போதே சரி 2 திருக்கு. ஆமா. அது ஒரு வருஷத்துக்குள்ள 3 திருக்கு போட்டு கொளுத்துங்கடா நல்ல கொழுன்னு இருக்கல அப்படி அழகான இருக்குங்கிற கடாயை. ஆமா. அந்த செங்குளமான நகரத்தில் அழகான ஒய்காட்டு சுடலை மாடனுக்கு அழகாக நேர்ந்து விட்டு இருக்கிறார்கள் கடாய். அந்த கடாய் இங்க எப்படி வந்தது? அந்த சுவாமி இங்க ஏன் வந்தார்? எதுக்காக வந்தா? செங்குளத்து சுடல சரி என் செங்குளத்து ஒய்காட்டான் வாசல்ல இருந்த அழகான அந்த கடாயை. ஆமா. இங்க யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா? யார் வந்தா தெரியுமா? யார் ஐயா? இந்த செங்குளமான அன்னகலத்தில் அழகாக சிறப்போடு ஆண்டவனுக்கு அழகாகவே வளர்த்து விட்ட கடாயை. நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் போற்றும் நாடு. நாட்டிலையும் நல்ல நாடு நாவர்கள் போற்றும் நாடு. கொடமழையது பொழியும் நாடு குளிந்த தென்றல் வீசும் நாடு. கொடைமழையது பொழியும் நாடு குளிந்த தென்றல் வீசும் நாடு. புத்தமிழும் கருத்த நாடு. புண்ணியவான்கள் வாழ்ந்து வரும் இந்த புகழ் பெற்ற பூலம் மதிலே. இந்த பூலம் நகரிலே செல்வ செழிப்போடு ஈசனுக்கு கண் கொடுத்து வாசலிடத்திலே பெண்ணெடுத்து பேசும் திறக்குளமல்லாத தேவர்குலம் என்றும் ஆமா மண்ணிலே மரபகுலம் என்று போட்டுகின்ற பாண்டியமா சமுதாயங்கள் இந்த பூலமான நன்னகரத்தில் சிறப்போடு வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வருகின்ற போது என்ன இந்த பூலமான நன்னகரத்தில் வாழ்ந்து வந்த சரி செல்ல சீமான் யார் தெரியுமா? ஆறுபடை வீட்டுக்கெல்லாம் அதிபதியாக அமர்ந்திருக்கிறானே ஆறுமுகப் பெருமாள். அந்த ஆறுமுகப் பெருமாளுடைய பேரை தலைமையில் சுமந்து கொண்டிருக்கின்ற ஆறுமுக தேவருமா இந்த பூலம்மா நகர சிறப்போடு வந்து அந்த சொத்து பொத்துகளும் அவர் சொந்த பந்தங்களோடு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு சொந்தத்தோடு பந்தங்களும் அவர் சொந்தங்களும் பந்தங்களும் சுகப்போகமாக வாடும் நேரோ. சொந்தங்களும் பந்தங்களும் சுகமுகமாக வாழ்ந்து வாரா. இந்த பூலமான நன்னகரத்திலே அழகாக வாழ்ந்து வருகின்ற பண்டிமார் சமுதாயத்தில் சரி எல்லாருமே அழகாக செல்வத்தோடு
சுகப்புகத்தோடு வாழ்ந்து வருகின்ற பொழுது அதில் ஆறுமுகத்தேவர் என்பவர் ஆமா வல்லவராகவும் சரி ஆணுக்கு ஆண் அழகன் அறிவிலை சிறந்தவர் அல்லவா குஜ பலங்களோடு ஆமா குஜ பலம் ஆமா இந்த தோணை அப்படி தூக்கிட்டாருன்னா அது 2 ஆள் தூக்கலாம் அந்த அளவுக்கு திறமை ஆமா என்ன பழைய காலத்து சாப்பாடுல அந்த காலத்து சாப்பாடு பச்சை மிளகா கொடுத்து ஆமா ஒரு கும்பா சோற வச்சாலும் ஒரு கள்ளி மிளகா கடிச்சு சாப்பிட்ட ஆட்கள் ஆமா நாம குத்துன உமியில குறுன் உமி சாப்பிட முடியாது அப்பேற்பட்ட ஆறுமுகத்தேவர் என்பவர் சரி இந்த அழகான பூலமான அன்னகரத்திலே வாழ்ந்து வருகின்ற பொழுது அந்த செங்குளமான அன்னகரத்திலே ஒய்காட்டி உடலை மாடனுக்கு நேர்ந்து விட்டாங்களே கிடா ஆமா கொளுத்த கிடா அந்த கிடாயை ஆமா என்னாக தெரியுமா என்னய்யா இந்த பானாங்குளமான அன்னகரத்திலே வாழ்ந்து வருகின்ற நடுகாட்டு தியாகி நந்தகோபன் வம்சத்தில் இருக்கின்ற யாதவர் மக்கள் ஆமா யாதவ மக்கள் அங்க போய் ஆடுகளை மேய்த்து சரி அங்க தண்ணீர் காட்டி ஆமா அப்படி வருகின்ற வழக்கம் அல்லவா வழக்கம் அந்த வழக்கத்தோடு இருக்கின்ற போது அங்கே அழகாக ஆண்டவன் மாயா ஆண்டி உடலைக்கு நேர்ந்து விட்ட கிடா சரி கிடாயோடு கிடாயா சொல்லுங்களா இனத்தோட இனம் சேரும்ல ஆமா இனத்தோட இனமா சேரும்ல இப்ப கோழின்னா கோழியோட சேர்ந்துரும் ஆமா விடாது ஆடுனா சரி அந்த ஆட்டோட சேரும் அல்லவா அப்படி சேருகின்ற நேரம் இவங்க ஆடு மேய்க்குகின்ற போது அந்த ஆட்டோடு ஆட்டாக செங்குளமான நகரத்தில் ஒய்க்காட்டு உடலை மாடுக்கு நேர்ந்து விட்ட கிடா அந்த திருக்குப்பட்ட 3 திருக்குப்பட்ட ஆமா நல்ல பெரிய கிடா கொளுத்த கிடா ஆமா ஐயா ஒரு கிடாயம் அறுத்தோம்னா கிட்டத்தட்ட சரி 10 30 35 கிலோ சேரும் 35 கிலோ சேரும் அந்த அளவு சேரும் ஆமா அந்த கிடாயை சரி அழகாக மேய்த்து கொண்டு வருகின்ற போது அந்த கிடாயானது தப்பி இந்த ஆட்டோடு ஆட்டாக கோங்கமார ஆட்டோடு வந்து விட்டு கூட்டமா வந்து சேர்ந்துட்டு கூட்டமா வந்துடலாம் ஆமா அந்த கிடாயை அப்படியே பத்தி கொண்டு வராங்க வருகிறார்கள் பானாங்குளமான நகரத்தில் பானாங்குளம் வருகின்ற நேரம் ஆண்டவன் அருளாளே சரி அந்த கிடாயானது வந்த நாள் முதலாக ஆட்டோடு சும்மா சேராத ஆடு ஆமா புதுசா சேர்ந்து என்ன ஆகும் தெரியுமா என்னய்யா ஒண்ணு சண்டை போடும் முட்டும் சரி மோதும் ஆமா கிடாயம் மேய்க்கக்கூடிய ஆளை கூட சேராது தள்ளிடும் ஆமா அந்த ஆடானது சேட்டை பண்ணுகிற நேரம் அப்ப யார் வருகிறா யாரு அந்த ஆடுகள் எல்லாம் இங்க கடையை அப்படி மதிச்சு விட்டு போறாங்கல்ல ஆமா ஆறுமுகத்தேவர்கள் என்னையா கோனாரையா ஐயா கோனாரையா என்ன எங்க போறிய ஐயா ஆடுகளுக்கு தண்ணி காட்டி அப்படியே மேய்ச்சல் வர போறேன் ஆமா ஆனா அந்த ஒரு கிடா மட்டும் சொன்னபடி கேட்க மாட்டேங்குது சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது அப்படியா ஆமா எங்க இருந்தோ வந்து தப்பி வந்த கிடா ஐயா ஆமா ஒரு வாரமா அங்கதான் இருக்கு ஒரு வாரமா ஆமா இங்கதான் இருக்கு அப்படின்னு ஐயா கோனாரே சரி அந்த கிடா யாருதாங்க கொண்டாங்க நான் பாத்துக்கிறேன் ஆமா என் ஆறுமுகத்தேவர் அந்த கிடாயை வாங்கி கொண்டு அந்த கிடாயை வாங்கி கொண்டு சும்மா இருக்கிறாரா என்ன அந்த கிடாயை அறுத்து பங்கு போடணும் சரிதான் அவங்க குடும்பத்தார்கள் ஆமா இதை சாப்பிட்டா குடும்பத்தோடு சாப்பிடணும் ஆமா தனியா சாப்பிட முடியாதுல கூடாது தனியா போனா ஹோட்டல்ல சாப்பிடலாம் ஆமா ஆனால் ஆறுமுகத்தேவர்கள் தான் நம்ம குடும்பத்தாலும் சேர்ந்து சாப்பிடும் சொல்லி சரி அந்த கிடாயம் பிடிப்பாரா பிடிக்கும் போது செங்கோலம் ஒய்க்காட்டானுக்கு நேர்ந்து விட்ட கடா இல்ல ஆமா கடா உள்ளவா அது விண்ணு மண்ணு அப்படி துள்ளுது அப்படி துள் பாய்ச்சல் போடுது அது துள்ளுனாலும் ஆமா ஆறுமுகத்தேவர் விடுவாரா இவர்தான் குச்சப்பழம் படுத்தவர ஒரு கிடா இல்ல 9 கிடாலும் ஒன்னா சேர்ந்து பிடிக்கக்கூடிய அல்ல அப்பேற்பட்ட ஆறுமுகத்தேவர் ஆமா அந்த வெள்ளாட்டங்களாயை பிடிக்கிறாரே அப்படி ஓடி வந்து வெள்ளாட்டங்களாயை தானே அந்த வெள்ளாட்டங்களாயை ஒரு வழியா பிடிச்சிட்டாங்க ஆமா பிடிச்ச அடுத்த இவர் பிடி இருந்து அவள முடியாது ஆமா முடியாது புடி யாரு பிடி ஆறுமுகத்தேவர் பிடி இல்ல ஆறுமுகத்தேவருடைய பிடி இல்ல ஆமா அது வசமான பிடி பிடிச்ச பிடி அப்படி இருக்கும் அந்த கிடாயை பிடித்து கிடாயை பிடித்து அல்லவோ ஆறுமுகத்தேவரும் இந்த அழகான வாவக்குளமா பக்கத்துல ஆமா வாவக்குளம் இருக்குல்ல ஆமா அந்த வாவக்குளம் பக்கத்துல சரி அதாவது மூண்டடப்புக்கு பக்கம் பக்கம் பூலத்துக்கும் பக்கம்
அந்த நடு இடத்துல வச்சு தன்னுடைய சொந்த பந்தங்கள் நம்ம சொக்காரங்களை கூப்பிட்டு தம்பி இங்க வா, இங்க வாடா, ஒரு விருந்து இருக்கு வா ஐயா. இன்னைக்கு ஒரு விருந்து இருக்கு, பெரிய விருந்து இருக்கு. ஆமா ஐயா, கொளுத்த கடை ஒண்ணு அமிட்டு இருக்கு. என் பொறுப்பு கறி கறி, உன் பொறுப்பு சரக்கு. ஆமா, எந்த ஆரம்பம் தேவரும் 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 அந்த நாய் ஆண்டவர் ஒய்க்காட்டன் நாய் என்று அறியாமல் தெரியாமல் செங்குளத்தை ஒய்க்காட்டும் ஆயாண்டுக்கு நேர்ந்து விட்ட நாய் என்று அறியாமல் ஆமா தெரியாமல் பிடிப்பாரே அந்த நாயை பிடிப்பாரா அறுத்து போடணும் காயமெல்ல பிடிப்பார காயமெல்ல பிடிப்பார அறுத்து போடணுமே அந்த நாயை அறுத்து அழகாக பங்கு போட வேண்டும் என்று இவர் ஐயா கடாயத்தான் சுக்காரங்களாம் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க. ஆமா பிடிச்சிருக்காங்க. அங்க பக்கத்துல 1-2 ஆளுங்க கூட்டிட்டாங்க. சரி, யாரு? நம்ம தான் ஒத்துழைத்து பழக்கம் கிடையாது. ஆமா, யாரு வந்து எதை கேட்டாலும் கொடுத்துருவோமே. அப்ப அந்த ஊரிலே அழகாக பாகவளத்தில் இருக்கின்ற ஆட்கள் சரி ஐயா என்ன பாண்டிய வாங்க வாங்க கடாயம் இங்க வச்சு அடிக்கல, இப்ப என்ன உனக்கு வேணும்? இந்தா கொண்டதை கொண்டு போ, தலையை கொண்டு போ, இந்த ஈரகுலை கொண்டு போ, அவங்களுக்கு பங்கு கொடுத்துட்டு சரி மீத உள்ள கரியெல்லாம் இருக்குல்ல கரியை கொண்டு வந்து அழகாக போலமான அன்னகரத்தில் சரி 61 வகையார்கள் ஒன்னாக சொல்லி சொக்காரங்கள்ல ஆமா சொல்லுவாங்களா. சொக்காரங்க என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க, விட்டே கொடுக்க மாட்டாங்க, எதிராளிக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அதோடு மட்டும் ஒத்தையிலையும் சாப்பிட மாட்டாங்க. தம்பி இந்த சாப்பிடு, என்ன நீ சாப்பிடு என்று அழகாக ஆறுமுகத்தேவர் சரி அவருடைய குடும்பத்தார்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த செங்குளமான நகரத்தில் ஒய்க்காட்டில் உடலை மாடலுக்கு நேர்ந்து விட்ட நாயை பங்கு வைத்து சாப்பிட்டாங்கல்ல. சரி அண்ணன் இருந்து ஆண்டவனுடைய சேட்டை வருகிறது. சேட்டை இருக்கும்ல, என்ன பண்ணுகிறா ஆண்டவன் அங்கதான் ஊருக்குள்ள என்ன பண்ணுகிறா என்னையா ஊருக்குள்ள கோரணி பண்ணுகிறா. சரி மோட்டு தீய கொளுத்து வாரம் முன்னேறப்ப பிடுங்குவாரா, மோட்டு தீய கொளுத்து வாரம் முன்னேறப்ப பிடுங்குவாரா, வாலிகளை சூழிகளை வதம் மோசம் பண்ணுவாரா, வாலிகளை சூழிகளை வதம் மோசம் செய்வாரா, ஆட்டெலும்பு செங்கல் துண்டு துண்டு அறுத்துக்களை எறிவாரா, மண்ணாங்கட்டு தெரு சாம்பல் காட்டு சுடலை ஐயா ஐயா அம்மா பிரம்மசக்தி சத்ராதி முன்ன சுவாமி அறுத்து கல்லா எறிவாரா, வாரவர போறவரை வதம் வடிப்பாரா, பச்சை பிள்ளது ஆசிக பச்சை பிள்ளது ஆசிக பதற பதற அடிப்பாரா, பச்சை பிள்ளை ராசிகளை பச்சை பிள்ளை ராசிகளை பதற பதற வைப்பாரா. ஐயோ அந்துகளும் பேதிகளும் மையால் ஒரு குரு குருப்பா இந்த ஆறுமுகத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் யாரெல்லாம் பங்கு கறி எடுத்தாங்களோ ஆமா அவங்க வீட்டுல புள்ள ஒரே சேட்டை தாங்க முடியல. சேட்டை எங்க பார்த்தாலும் ஒரே அழுவ சத்தம், இதெல்லாம் ஒரே சிரிப்பு சத்தம் இல்லைன்னா ஒப்பாரி அடுத்த பேசியம்மா விடுவாளா விட மாட்டாளா. ஒரு தெருவுல கொலவ சத்தம், ஆமா ஒரு தெருவுல அதான் ஒரு தெருவுல கொலுவ சத்தம் அழுவ சத்தம். ஆமா என் அம்மை போடுகிறாள் அல்லவா, இதை அறிந்தார் ஆறுமுகத்தேவருடைய குடும்பத்தார்கள் சரி சொக்கார மர்கள்லாம் பார்த்து ஊர் மக்களுக்கெல்லாம் கண்டு ஐயா என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சு உங்க திருவிழா இந்த மாதிரி அட்டகாசம் நடக்க, என்ன மாயம் ஏது மாயம் தெரியலையா, இது என்ன மாயம் ஏது மாயோ ஏது வரம் கரியலையே ஆறுமுகத்தேவர் குடும்பத்தாரும் சொக்கார சிவக்காரர் அண்ணன் தம்பிமை துணமார்கள்
சித்தப்பா பெரியப்பாவும் சொந்தங்களும் ஒன்று கூடி இத குறிகட்டாதான் தொடங்கும். ஆமா, அப்ப குறிகட்டா சரி, என்ன உண்மைன்னு தெரியும் அல்லவா? தெரியும்ல. அப்ப முள்ள முக்காவாசி ஊர்ல குறிகட்டாதான் தெரியும். சரி, இப்ப அப்படி கிடையாது. என் ஆண்டவனுடைய அருளாலே குறி கேட்க வேண்டும் என்று எங்க போகிறார்கள்? அப்போ வள்ளியூர்ல குறைச்சி இருக்கிறார். சரி, வள்ளியூர் குறைச்சினா சொல்லு தவறாது. ஆமா, ஐயா ஐயா வாங்க 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 வாங்க. ஐயா நமக்கு எந்த ஊரோ? எங்களுக்கு பக்கத்துல தான். அதான் எந்த ஊருன்னு? பூலம். அப்படியா? அப்போ பாண்டியமார் தான். வாங்க வாங்க வாங்க. ஐயா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? எம்மா எங்க ஊர்ல என்னமோ தெரியல, திடீர்னு பார்த்தா ராத்திரி சாமம் போல அழுவ சத்தம் கேக்கு, ஒப்பாரி சத்தம் கேக்கு, குலவ சத்தம் கேக்கு, அழுவு சிரிப்பு சத்தம் கேக்கு, ஒரே மாயமா இருக்கு. அதனால் என்ன வந்து அறிய வேண்டும் ஐயா. அப்படி விட்டுருங்க, நீங்க சொல்ல வேண்டாம். கண்டார் அழகான சரி அந்த குறிகாரி பாக்குற ஐயா. பார்க்கிறாள். இனி மத்த நான் பேசிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் ஐயா. ஆமா, குறிப்பிரம் எடுக்கிறா ஐயா. குறிப்பிரம் எடுத்து சரி முந்தி விநாயகனை. ஆமா, 33 கோடி தேவாதி தேவர்களை காக்கும் அப்பா ஏ முருகா, ஏ ஐயா, ஏ கந்தா கடம்பா, 9 கம்பளமே. சரி, ஓடிவா சக்கம்மா ஓடிவா எம்மா ஏ ஜக்கம்மா ஓடிவா என்று அழைத்த நேரம் சரி அந்த ஜக்கம்மாவுள்ள அருளால் வள்ளி குரத்தி பெண்ணாளவள் சொல்லுகிற ஐயா. அப்படியே உள்ள வந்து ஆடி சொல்லுதான். ஐயா நீங்க ஒரு வெள்ளாட்டங்களாய சரி மேய்ச்சலுக்கு வந்த கடா. ஆமா, அது தப்பி வந்த கடா. சரி, அந்த கடாயை பிடிச்சிங்களா? அம்மா பிடிச்சி. ஆமா, உங்க குடும்பத்தாரும் சேர்ந்து சரி இன்னும் சில ஆட்களுக்கெல்லாம் கொடுத்தீங்களா? ஆமா, தனியா சாப்பிட கூடாதுல்ல. ஒரு ஆளுக்கு தலையும் கொலையும் கொடுத்துருக்கீங்க. ஆமா, இன்னொரு ஆளுக்கு ரத்தம் ஈர கொலை. ஆமா, உங்க குடும்பத்தாருல கடாய கறி தனிக்கறியா சாப்பிட்டோம். கறி எலும்போடு சாப்பிட்டீங்களா? ஆமா, அம்மா உண்மைதான். அப்படியே பார்த்த மாதிரி சொல்லுதீங்க. சக்கம்மா சொல்லல, நான் சொல்லல, எங்க அம்மா சக்கம்மா சொல்லலாம். அந்த கரியானது யாருடைய கிடாய் தெரியுமா? தெரியலையா. செங்குளமான நன்னகரத்திலே அழகாகவே அமர்ந்திருக்கிறானே குலத்தாங்கிற சுடல. அம்மா உய்க்காட்டான். ஏ ஐயா, அந்த உய்க்காட்டானுக்கு நேர்ந்து விட்ட கிடாதான். அந்த கிடாயை நீங்க பிடிச்சி வந்தா சும்மா விடுவாரா? விட மாட்டாருல. அதனால சரி அந்த கிடாய். ஆமா, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? அந்த உய்க்காட்டானுக்கு நீங்க நிலையம் போட்டு உங்க குடும்பத்தெல்லாம் சேர்ந்து நிலையம் போட்டு ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடு சரி சொந்த பந்தங்களோடு ஆமா ஆண்டவனுக்கு அழகாக சாலைக்கரை ஓரம் ரோட்டடி பாதை. ஆமா, அவனுக்கு என்ன பார்வையா இருக்கணும்? அதான் பார்வையா இருக்கணும். அவன் ரோட்டடி பாதையில் சரி நிலையம் போட்டு வணங்கி வந்தீரானால் சரி உங்க குடும்பம் மட்டுமில்ல, அவரை நிலைத்து எந்த ஆட்கள் வந்தாலும் சரி எந்த மனிதர்கள் வந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு குறைபாடு இன்றி இல்லாமல் உய்காட்டம் காத்திருக்கிறா அப்படின்னு சொன்ன நேரம் சரி கண்ட அம்மா ஏ குறிகாரி இந்த தச்சன் இந்த 51 வச்சுக்கா. அந்த அம்மா 21க்கு 51. எங்க குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடையை கொடுத்துட்ட பத்தியம்மா. ஆமா, என் அழகான செங்குளத்து ஒய்க்காட்டு உடலை மாடனுக்கு சரி நேர்ந்து விட்ட கிடாய பிடித்ததுனால ஆறுமுகத்திய குடும்பத்துல வந்து ஆண்டவன் ஒய்க்காட்டு உடலை மாடன் நிலையம் கட்ட நேரம் சொந்த பந்தங்களை இணைத்து இந்த பூலமான நகரத்தில் சரி அந்த அழகான ஆறுமுகத்தை எங்க கொண்டு நிலையம் படுகிறார் தெரியுமா? எங்க ஐயா? ஊருக்கு சரி மேல்புறம் அதாவது தெற்கு மூளையாக இருக்கின்ற தென்மேற்கு மூளையிலே சரி ஈசான பார்வையில் சரி நல்ல ரோட்டடி பாதை. ரோட்டடி ஓரம் சாலக்கரை ஓரம். ஆமா, நிலையம் அது போடுவார ஒன்று கூடி பூலம்மா நன்னகரிலே மரவர் குல மாணிக்கம் தேவர் குல இனத்ததிலே விளங்குகின்ற சீமான் பூமான்கள் ஒன்றாக இணைந்து என் ஆண்டவனுக்கு அழகான உய்க்காட்டு உடலை மாடனுக்கு ஆமா முதலாக எப்படி நிலையமிட்டார்? எப்படி மன்னாலே பேச்சு அம்மாள் என்றும் பிரம்மசக்தி என்றும் பேரழகன் உய்க்காட்டு உடலை என்றும் சரி மாயாண்டி முன்னன் என்று அழகா நிலையம் போட்டு கொடுத்தார். எதிர்விடம் போட்டது மண்பீடம். ஆமா, அடுத்தால் என் ஆண்டவனுக்கு கல்லால் ஒரு மண்டகம்
சிறப்புடன் நான் அமைத்து அமைத்து உருவ சிலையாது வைத்து காட்டு சுடலை ஐயா மாயாண்டி முண்டேனை சுவாமி சத்ராதி முண்ட சுவாமி பேச்சியம்மா பிரம்ம சக்தி பேச்சியம்மா பிரம்ம சக்தி பேரழகன் உய்யாட்டா அம்மா பிரம்மசக்தி அம்மா பிரம்மசக்தி பேரழகன் முண்டை சுவாமி ஆறுமுக தேவரும் அவருடைய வகையாரோடு இந்த பூலமான கதலிலே அதிலே வாழ்ந்தவர்கள் நம்முடைய சொந்தம் தானே. ஆமா நம்ம சொந்தம் நம்ம அண்ணன் தம்பி ஆமா மாம மைத்துனர் சரி பாண்டியமார்கள் எல்லாம் அழைத்து அண்ணன் என்ன ஏதோ தெரியாம ஒரு தவறு நடந்து விட்டது. அதுக்கு சரி ஆண்டவன் நிலையம் கொடுத்துக்கிறாரு. அந்த நிலையம் கொடுத்த ஆண்டவனுக்கு இங்க எல்லாரும் வந்து கொலைக்கு சிறப்பிக்கணும். சீரோடு சிறப்போடு சிறப்பு தரணும். அழைப்பதை கொடுக்கணும்ல. ஆமா அலையாமல் யாரும் சில வீட்டுக்கு போக மாட்டாங்க. அழைத்தால் மட்டுமே போக வேண்டும். அப்படி அழைத்து ஆண்டவனுக்கு சரி இந்த அழகான பூலமான நன்னகரத்தில் ஆண்டவனுக்கு அன்று நாள் முதலாக இன்று நாள் வரைக்கும் தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து வரவழைத்து பொய்காட்டு உடலையும் ஆடனுடைய குடைவிழாவை அழகாக செவ்வனவை செய்ய வேண்டும் என்று சரி இன்று 2025 வருடம். ஆமா 25 24 23 3 வருஷ கொலை. அதாவது கும்பாபிஷேகம் முடித்து சரி இது 3வது கொலை அல்லவா. ஆமா இந்த 3வது கொலையது 3வது கொலையது சுடலை ஆடனுக்கு உற்றார் உறவினரும் சொந்தங்களும் பந்தங்களும் சுற்றத்தார் ஒன்று கூடி அண்டவன் அருளாளே இந்த பூலமான நன்னகரத்திலே அமர்ந்திருக்கிறாரே ஐயன் சிவபெருமான். சிவன் கோயில். அந்த சிவன் கோயில் இருந்து என் ஆண்டவனுக்கு என் அழகான ஒய்க்காட்டானுக்கு பால் கூடங்கள் தான் எடுத்து பழனி வருவார். மேல நான் முழங்க தப்பு இசை முழங்க மணிமகள சத்தத்தோடு காட்டு சுடலை கிட்டானே பால் கூடங்கள் தான் எடுத்து பால் கூடம் தான் எடுத்து பழனி வருவார். தான் எடுத்து பால் கூடங்கள் தான் எடுத்து பழனி வருவார். அந்த பால் கூடங்கள் தாங்க உண்டு காட்டவாசலிலே பாலால் அபிஷேகமா பன்னீரால் அபிஷேகமா தேனால் அபிஷேகமா நீரால் அபிஷேகம் கலகம் கஸ்தூரியால் அபிஷேகமா பஞ்சாமிர்த அபிஷேகம். ஆமா பால் அபிஷேகம் அப்படி முடித்து என் ஆண்டவனுக்கு அழகாகவே பூவால் அலங்கரித்து புஷ்பத்தால் அலங்கரித்து அலங்கார தீபாவளி கனி வகைகளை படப்பு போட்டு என் ஆண்டவனுக்கு முக்கணிகளும் படப்பு விட்டு அத்தசதி சாமம் அதிசாம நேரம் நேரம் அதில் ஒரு கோட்டை அரிசி வங்கி ஒரு கிலோ கரியும் சமைத்து முட்டையோடு முருங்கைக்காயும் முரக்கருவாடு அழகா சமைத்து என் ஆண்டவனுக்கு அங்க சாமனடு சாமம் போல சதி சாம நேரம் படப்பு போட்டு ஆண்டவன் அழகாக உத்தரகிரி மையானம் சென்று என் ஆண்டவன் அழகா ஓட்டு பூசை வாங்குகிறார்கள். அப்பேற்பட்ட சுடலையை இந்த அழகான பூலமான நன்னகரத்திலே வாழ்ந்து வருகின்ற பாண்டியமார் சமுதாய மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த ஆண்டவனை வணங்கி வருகின்ற நேரம் என் ஆண்டவனுடைய அருளாலே எந்த நேரம் போனாலும் சரி
எந்த இடத்துக்கு போனாலும் போனாலும் என் ஊரிலே குடிகொண்டிருக்கிறாரே சரி ராஜராஜேஸ்வரி அம்மாள் ஆமா ராஜ வடிவாள் என் அம்மை புதுமலட்சுமி ஆமா உச்சினி மகாளி அது மட்டும் போதாதென்று அல்லல் காத்த ஐயனுடைய வாசல் 21 வந்து தேவாதை அந்த தேவாதை நினைத்து இங்கு வருகின்ற பொழுது என் ஆண்டவன் உயிக்காட்டான் நினைத்து போனால் போன காரியம் வெற்றி பெறும் செல்லும் இடமெல்லாம் வெற்றிதான் எடுத்து வைத்த கால் எந்த இடம் போனாலும் ஏறுமுகம் தான் இறங்கு முகம் என்பது கிடையாது அப்பேற்பட்ட ஆயாண்டி சுடலை மாடல் இந்த அழகான உயிக்காட்டு சுடலை மாடல் சுவாமி இந்த பூலமான நன்னகரத்துக்கு என்று வந்தாரோ சரி அந்த நாள் முதலாக வந்ததோ நாள் முதலாக முள்ளு முறியாமல் முறிந்த கொப்பு வாடிடாமல் சிம்பு முறியாமல் சுழிகாற்று வீசிடாமல் அள்ளி கொடுக்கின்ற திருநீட்டுக்கு ஒரு நாளும் அது பேதங்கள் இல்லாமல் என் அண்டவன் மாயாண்டு உடலை ஐயா உய்காட்டு சுடலை என்று அழகாக மனதில் எண்ணிக்கொண்டு சென்றால் ஆண்டவன் அருளால் முள்ளு முறியாது முறிந்த கொப்பு வாடிடாது சிம்பு முறியாது சுழிகாற்று வீசிடாமல் என் ஆண்டவன் மாயாண்டு சுடலை உய்காட்டு சுடலை பேச்சு அம்மாள் சத்ராதி முண்ட சுவாமி அருளால் மக்களை என்றென்றும் மங்களகரமாகவே வாழ வைத்து வருகிறார் வருகின்ற